ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து கீரைத்தண்டு மசியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் ஜீரகம், பச்சை மிளகாய் வந்து நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தக்கன எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கீரைத்தண்டை நல்லா அலசி பொடிசு பொடிசாக கட் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கேன். இதோடு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறம் கருவேப்பிலை, அப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அது தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஊற்றினா போதும். ஏன்னா கீரையில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அதோட தண்ணி வரும். அதனால் நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பு ஆன் பண்ணிட்டு வேக வச்சிடலாம். இதோட வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கீரைக்கு வந்து லைட்டாக உப்பு போடுங்க, ஏன்னா கீரையில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து லைட்டாக அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம வந்து எவ்வளோ கீரை போட்டோம் பாருங்கள், ரொம்ப கம்மியாயிடுச்சு. தண்ணியும் வந்து கொஞ்சம் தான் ஊற்றணும், ஆனால் தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம வந்து கம்மியான அளவு தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ வந்து கீரை நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு மத்தை வச்சு மசிச்சு விட்டுக்கணும். மத்து இல்லைன்னா உங்ககிட்ட ஸ்மாஷர் இருந்ததுன்னா மசிச்சு விட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து ஸ்மாஷர் கிடையாது, அதனால் நான் வந்து மத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இந்த கீரையை வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில், 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு விரவி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது, சத்தும் கூட. குழந்தைங்களும் உரப்பு காரம் எதுவும் இல்லைங்கிறதுனால சாப்பிட்டுக்குவாங்க நல்லா. இப்போ வந்து கீரைத்தண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.